நிறைய பேருக்கு உடம்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி, L4, L5 பிரச்சனை, ரொம்ப வலி, உடம்பெல்லாம் வலிக்குதுன்றாங்க. அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குதுன்றாங்க. அவங்களுக்கு இயற்கை வைத்தியம் என்னய்யா? இந்த L4, L5 வலி, C4, C5 வலியெல்லாம் நம்ம மருத்துவத்தில் தான் குணப்படுத்த முடியும். பொதுவாக உடம்பு வலி வந்ததுன்னா சித்திரத்தை, அதிமதுரம், மிளகு, சுக்கு 4ஐயும் போட்டு ஒரு 5 கிராம் மட்டும் போட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளராக வற்ற வச்சு அதை வடிகட்டி தேன் கலந்தோ நாட்டு சக்கரை கலந்தோ குடிச்சிட்டா 1/2 மணி நேரத்துக்குள்ளே வேர்த்து உடம்பு வலி போயிடும். இது வீட்டு மருத்துவ முறை. அதுக்கப்புறம் நொச்சியை கழுத்து வலிக்குதா, நொச்சி இலை கொஞ்சம் பிடிங்க, அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு தலையணி மேலே போட்டு ஒரு துண்டை விரித்து நைட் தலையை வச்சு கொடுத்தா கழுத்து வலி போயிடும். அதே இடுப்பு வலிக்குதா, நொச்சி இலையை இடுப்பு கிட்ட படுக்கையில் நிறைய போட்டுவிட்டு ஒரு வெள்ளை துணி மேலே போட்டுட்டு அது மேலே படுத்து தூங்கி காலையில் எழுந்திரிச்சாலும் இடுப்பு வலி போயிருக்கும். இதெல்லாம் நொச்சியில் நடக்கிறது. அதுக்கடுத்து மூட்டு வலி, நிறைய மூட்டு வலிகள் தான் இன்றைக்கி அதிகம். காரணம் என்னென்னா பலவீனம் தான் மூட்டு வலி. உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறையும் பொழுதும், கால்சியம் குறையும் பொழுதும், எல்லா சத்துக்களும் குறையும் பொழுது தான் மூட்டு வலி வருது. ஏன் வருதுன்னா நமக்கு தேவையான புரோட்டீனே நம்ம சாப்பிடாம விடும் பொழுது, முறையாக சாப்பிடாம விடும் பொழுது எலும்புலேருந்து தான் புரோட்டீன் சத்தை நாம் எலும்பு கொடுத்துட்டே இருக்குது உடம்புக்கு. அப்போது அதுக்கு கிடைக்காம எலும்புகள் குறையும் பொழுது என்னான்னு எலும்பு தான் வலிக்குது, என்கிட்ட இருக்கிற போச்சுப்பா எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்குது. அப்போ நாம் மருந்துகளும் கொடுக்குறோம். ஆனால் வீட்டு மருத்துவ முறைப்படி என்னென்னா முடக்கத்தான் இலை இவ்வளவு, சுக்கு கொஞ்சம், சுக்கை விட இஞ்சி நல்லது, இஞ்சி, சீரகம், பூண்டு, இந்த மாதிரி மிளகு 4ஐயும் கொஞ்சம் 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 சேர்த்து முடக்கத்தான் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வற்ற வைக்கணும். வடிகட்டி எடுத்து லேசாக உப்பு போட்டு அதை குடிச்சிட்டோம்னா சாயங்கால நேரம் வலி நைட் நின்றுடும். இன்னொன்று என்னென்னா இதை குடித்த அடுத்த நாள் சுத்தமாக கெட்ட மலமெல்லாம் வெளியே போயிடும். இது முடக்கத்தானில் நடக்கக்கூடிய விஷயம். அப்புறம் தழுதாலையும் நொச்சியும் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டு வெந்நீரில் போட்டுறணும். நீங்கள் குளிக்கிற வெந்நீரில் போட்டுறணும். ஒரு 1/2 மணி நேரம் விட்டுறணும். நல்ல சூடான கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு 1/2 மணி நேரம் விட்டு அதை பக்கெட்டுக்குள்ளே ஊற்றி நீங்கள் வெந்நீரில் போட்டு ஊற்றி குளிச்சிங்கன்னா அது உடம்புலி போயிடும். அப்போ அதே மாதிரி தழுதாலை நொச்சி நல்லா அரைச்சி மூட்டை சுற்றி வச்சு ஒரு துணி போட்டு கட்டிக்கிட்டோம்னா மூட்டு வலி போயிடும். ஐயா, மக்களுக்கு தேவையான அற்புதமான இயற்கை வைத்தியம் சொல்லிக்கிறேன். நன்றிங்க ஐயா.